ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெசிஷன் எடுக்கும்போதும் நீங்க ஒரு ட்ரேட் ஆஃப், அதாவது ஒரு சமரசம் பண்றீங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க ஏதாவது கெயின் பண்ணும்போது ஏதாவது ஒன்று லூஸ் பண்றீங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது லூஸ் பண்ணும்போதும் அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒன்று கெயின் பண்றீங்க. இன்னைக்கு ஃப்ரைடே நைட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நைட் லேட்டாக வெளியே போய் மெமரிஸ் க்ரியேட் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்ன லூஸ் பண்ணுறீங்க? தூக்கம். இல்லைனா நீங்கள் சீக்கிரமாக தூங்கலாம். காலையில் புத்துணர்ச்சியோடு எழுந்திருக்கலாம். ஆனால் அப்போ ஃபன் மிஸ் ஆகிடும். இந்த பிரின்சிபல் உங்கள் வேலைக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் நீங்கள் யாரை டேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கும் பொருந்தும். இதுக்கு எந்த சொல்யூஷனும் கிடையாது, சமரசம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு தாமஸ் சோவல் ஃபேமஸாக சொன்னார். சார்லஸ் டார்வின் 22 வயசில் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சம்பவத்தை ஃபேஸ் பண்ணார். அவர் ஒரு மரியாதைக்குரிய நிலையான ஒரு மத குருவாக தன்னோட கெரியரில் செட்டில் ஆகி இருக்கலாம். அதுதான் அவங்க பேரண்ட்ஸ் ஆசைப்பட்டது. இல்லைனா அவர் எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து பெரிய சாதனை அடைஞ்சிருக்க முடியும். அவர் ரிஸ்க் எடுத்தாரு, அதுக்கு பலனும் கிடைச்சது. ஆனால் அவருக்கும் ஒரு சமயம் தோணி இருக்கலாம், இப்படி நடக்கலைன்னா என்ன ஆகியிருக்கும். இதுதான் விஷயம். பெஸ்ட் சாய்ஸ் எடுத்தாலும் கூட அது ஒரு விலையோட தான் வரும். அதனால டெசிஷன் எடுக்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி இதுதான்: எந்த வருத்தத்தோட உங்களால வாழ முடியும், எந்த வருத்தத்தோட உங்களால வாழ முடியாது. வாழ்க்கையில நாம எல்லாரும் நம்மளோட வருத்தங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கிறிஸ்டோபர் ஹிட்சஸ் எழுதியிருக்காரு. தங்களோட வருத்தங்களை வேணும்னே தேர்ந்தெடுக்கிறவங்க, அதுல சமரசம் ஆகிறவங்க உண்மையிலே முக்கியமான விஷயங்கள் மேல ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அப்படின்னு ஸ்டீவ் ஜாப்ஸ் எச்சரிக்கை கொடுத்தாரு. ஃபோக்கஸ் அப்படின்னா எல்லாத்துக்கும் எஸ் சொல்றதுன்னு அர்த்தம் இல்லை. மற்ற 100 நல்ல ஐடியாஸ்க்கு நோ சொல்றது தான். நோ சொல்றது தான் பல நேரம் நம்மளை சமரசம் செஞ்சுக்கிறதுல இருக்கிற மிகப்பெரிய கஷ்டமான வேலை. இந்த ஆட்டிடியூட் தான் நல்லதையும் சிறந்ததையும் தனியாக பிரிக்கிறது. நீங்கள் எப்படி? நீங்கள் இதுவரைக்கும் எடுத்த பெரிய சமரசம் என்ன? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மத்த வீடியோவையும் பாருங்க. எங்க கூட யூடியூப்லயும் கீழே இருக்கிற patreon.com ஸ்ப்ரவுட்ஸ்லயும் ஜாயின் பண்ணுங்க. இன்னும் சில இன்ஃபர்மேஷனுக்கும் கிளாஸ் ரூம் எக்ஸசைஸ்க்கும் பேக்ரவுண்ட் இல்லாத வீடியோவுக்கும் sproutschool.com வெப்சைட்டை செக் பண்ணுங்க.